அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங்கே கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட கிராஜுவேஷன் டேக்கு தான். ஸோ மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு கிராஜுவேஷன் டே வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போகிறதுக்கு தான் நானும் அம்மா அக்கா எல்லாருமே மார்னிங் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோலேயே போயிட்டோம். அங்கே போயிட்டு பஸ்ஸில் இறங்கி ஆட்டோவில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக ஆட்டோலேயே வந்துட்டோம். ஸோ எந்த காலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முத்தமபாளையம்ல இருக்கிற ஹாஜி கர்த்தரவுத்தர் காலேஜில் தான் நான் வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். உள்ள போனதுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு எல்லாரையும் கேட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆயாச்சு. ஸோ எல்லாரையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தென் அங்கே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்லாம் பண்ணி கோர்ட்டு சர்டிஃபிகேட் டோக்கன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஜி லைனில் போய் நிற்காம யூஜி லைனில் போய் நின்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இருந்த ஸ்டாஃப் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க. ஸோ காலேஜ் டேஸில் எப்படி சிரிச்சுட்டே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வரோமோ அதே மாதிரி அன்றைக்கும் சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு வந்துட்டோம். தென் வாங்கிட்டு வந்த கோட்டை போட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஒருத்திக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா கேங்லேயும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இதோ வரேன்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் வந்து சேர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இந்த கியூட் ஏஞ்சல் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட சோல்மேட்டோட பாப்பா தான். நம்ம கூட படிச்சவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பட் அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. குழந்தைய வச்சுட்டு அவங்கனால எங்க கூட டைம் கூட சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரொம்ப ஹெக்டிக்காகவே போச்சு. தென் எல்லாரையும் ஆடிட்டோரியமில் போய் அசம்பிள் ஆக சொல்லிட்டாங்க. நான் யாருக்கு கால் பண்ணுறேன் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அதில். ஆமாங்க, இதோ வந்துட்டேன்னு சொல்ல ஃப்ரெண்டுக்கு தான். அப்போ வரைக்கும் வரவே இல்லை. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பட் நாங்கள் எல்லாருமே உள்ளே போயிட்டோம். சீட்ஸ்லாம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் நாங்கள். ஸோ அந்த சீட்ஸில் போய் கரெக்டாக உட்காந்துட்டோம். தென் கொஞ்சம் நேரத்திலே சீஃப் கெஸ்ட் பிரின்சிபால் எல்லாருமே வந்துட்டாங்க. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதை வந்து வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கும்போது எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இன்ட்ரோ ஸ்பீச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் பிரின்சிபால் அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. தென் ஸ்பீச்லாம் கொடுத்து முடிச்சதும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு கிராஜுவேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிஜிக்கெலாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் யூஜி கொடுப்பாங்க. அதனாலே நாங்கள் போய் ஃபஸ்ட்டாக வாங்கிட்டோம். ஸோ எங்களோட ஹெச்ஓடி சார் வந்து எங்களோட நேம்ஸ்லாம் ரீட் பண்ணி அப்படியே வந்து சூப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. காலேஜ் படிக்கும்போது தான் ரோல் நம்பர் 1 எல்லாத்துலேயும் என் நேம் முன்னாடி தள்ளுவாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட நேம் தான் அட்டண்டன்ஸில் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. பட் அங்கே வாங்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தென் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வாங்கிட்டு அப்படி சமத்தா வந்து கீழே உட்காந்துட்டோம். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்து முடிச்சோடனே வெளியில் வந்ததுமே எனக்கு சரியான பசி. ஏன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. வேலையாக வெளியே வந்ததும் கேன்டீன் போய் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் இருந்து தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துருந்தேன். தென் எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தால் சைடில் பார்த்தா எங்கள் அத்தா வந்து நின்றுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் டேடி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டைப் தான். அதனால எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து அவ்வளோவா இருக்காது. ரொம்ப ஓப்பனப்பாக இருக்க மாட்டோம். பட் என்னோட ஃபைனல் கிராஜுவேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருந்துச்சு. அவருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிறத நான் உணர்ந்தேன். என்னதான் ஸ்ட்ரிக்டாக அவர் என்கிட்ட ஃப்ரீயாக பேசலை அப்படின்னாலும் அவர் மனசுக்குள்ளே அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுச்சு. ஆனால் உருப்படியாக எல்லாரும் நின்று ஒரு ஃபோட்டோ வீடியோ கூட எடுக்கல. ஏன்னா எல்லாரும் ஒரு திசையில் இருந்தாங்க. குழந்தைய வச்சுட்டு குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேர் பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. பட் காலேஜ் டேஸ்லாம் ஒரு ஆளை விட்டுட்டு ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு பாண்டிங்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தினால வரவே முடியல, ஃபாரினில் இருக்கா. ஸோ ஒருத்தையும் ஒரு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ சிச்சுவேஷன் அப்படியே உல்ட்டாவாயிருச்சு அப்படிங்கும்போது ரொம்ப கவலையாக தான் இருக்குது. பட் அந்த மொமெண்ட்டை வந்து கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண முடிஞ்சு, எல்லாரையும் பார்க்க முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருந்துச்சு. அதில் இவெல்லாம் அப்படியே கிளம்பி போயிட்டா குழந்தைய தூக்கிட்டு பஸ்ஸு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம படித்த கிளாஸில் போய் மறுபடியும் உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே போனோம். ஒரு சின்னதாக மீட்டிங் மாதிரி போட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோக்கனும் கொடுத்துட்டாங்க ஃபுட்டுக்கு. தென் அதை வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கேன்டீன் போயிட்டோம். ஆல்ரெடி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் 2 பேர் பின்னாடியே போயிட்டோம். அவங்களும் வாங்கிட்டு வந்ததும் நாங்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த பார்சலை கையில் வாங்கினதோட சரி, அடுத்த ஆளுக்கு ஒரு திசையில் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிளானில் போனோம். பட் எதுவுமே நடக்கலை. ஏன்னா காலேஜ் டேஸில் சாப்பாடுனால மட்டுமே சேர்ந்த குரூப்ஸ் நாங்கள். சரி, எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் லைஃப்பில் மாறும்போது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். 4 பேர் தான் இருந்தோம். அதுலேயும் இது வந்து டார்ச்சர் நம்பர் 1. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ நான் பண்ணுற மாதிரி அவளும் பண்ணி ஃபன் பண்ணி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி, வந்த வேலை முடிஞ்சு டைம் எப்படி போனதுனே தெரியல. எல்லாரும் எஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கோட்டை போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கோம். பேலன்ஸ் 4 பேர் தான் இருந்தோம். ஸோ எல்லாரோட கோட்டையும் எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு பிளாக்ஸுமே பார்த்துட்டு ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்டு வீடு கம்பத்தில் இருக்குது. ஸோ அங்கேயே வந்துட்டு எல்லாரும் போயிட்டோம்.
அங்கே வீட்டுக்கு போனது வேலையாக பார்சலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து வச்சு சாப்பிடணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கும். அங்கே வீட்டுக்கு போகிறப்பே ஒரு 4:00 கிட்ட ஆயிடுச்சு. அந்த பார்சலில் 2 தம் மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் பிரெட் ஹல்வா. எனக்கு பிரெட் ஹல்வா ரொம்ப பிடிக்கும் அண்ட் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், மட்டன் தால்ச்சாவும் வச்சுருந்தாங்க கூடவே அண்ட் 2 வாட்டர் பாட்டிலும் வச்சுருந்தாங்க. ஸோ 2 பர்சன் சாப்பிட்ற மாதிரி கணக்கில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் குவான்டிட்டி இருந்துச்சு. அண்ட் சிங்கப்பூர் மெஸ்ஸுக்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதில் நானும் ஒருத்தி. ஏன்னா எனக்கு மட்டன் பிரியாணி அண்ட் அவங்களோட பரோட்டாலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி நல்லா சாப்பிட்டாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம். எப்படி தூங்குனேனே தெரியல, அப்படியே கீழே படுத்து தூங்கிட்டேன் போல். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எங்கேயும் யாரையும் போய் பார்க்க முடியல, யார்ட்டையும் பேச முடியறதில்ல, அப்படி டைம் போயிட்டு இருந்துச்சு. பட் அன்னைக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணேன், நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.